வணக்கம். நான் திருவேலங்காடு கோவில் வந்திருக்கேன். சிவபெருமானோட ரத்தின சபைன்னு அழைக்கப்படுற இந்த கோவிலை முழுசாக சுற்றி பார்க்க போகிறேன். நிறைய மீனுங்க இருக்குது இந்த தண்ணியில். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம திருவேலங்காடு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கடந்த சில வாரங்களாக நான் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நிறைய தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் திருவண்ணாமலை போகலாமா இல்லை பருவதமலை போகலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய இருந்துச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி லீவும் கிடைக்கல. சரி, சென்னைக்குள்ளவே பக்கத்துலேயே நமக்கு அது மாதிரி சிறப்பான கோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவேலங்காடு கோவில் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திருவேலங்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ திருவேலங்காடு கோவிலுக்கு போக போகிறோம். ட்ரெயினில் வரவங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம வண்டி ஏறணும். இந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு தான் நம்ம இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் டேரெக்டாக கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். கோவிலோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோவில் போனோம்னா நம்ம இந்த இடத்துல தான் வண்டி ஏறி போகணும். ஆட்டோ சார்ஜ் 30 rupees ஆகுது. நம்ம சீசன் டைமில் வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதனால் ஆட்டோ உடனே எடுத்துருவாங்க. சீசன் டைமாக இல்லை அப்படின்னா கூட்டமே இருக்காது. ஸோ நிறைய சார்ஜ் நாம் பே பண்ணுறதா இருக்கும். இங்கேருந்து நம்ம 5 கிலோமீட்டருக்கு. ஸோ சீசன் டைமில் வந்தீங்கன்னா, பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். கோவில் ரீச் ஆகிட்டோம். ரொம்பவுமே அழகான இயற்கை சூழல் நிறைஞ்ச இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கோவிலோட குளம். குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காளி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில். இந்த 3 இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையிலுமே ரொம்ப பெரிய குளங்க. ரொம்ப சுத்தமாக நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நிறைய பேர் இறங்கி குளிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க. நான் கூட குளிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் டைம் இல்லை. அங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றிலும் சும்மா க்ளீனாக இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது, ரொம்ப பியூராக இருக்குது வாட்ரு. இங்கே கோவில் குளத்துக்கிட்ட வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் 10 ரூபாய்க்கு பொரி விற்கிறாங்க. நிறைய பேர் அந்த பொரியை வாங்கி இந்த குளத்துல போட்டு மீனுக்கெல்லாம் பொரியை போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் குளத்துல இறங்கி குளிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குளம், அதனால் நான் இறங்கலை. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமாக இருக்குது மீன். இந்த வெயில் காலத்தில் குளம் ஃபுல்லாக நல்லா தண்ணி இருக்குது. தண்ணி ஃபுல்லாக நிறைய மீன் இருக்குது. மீனுக்கு பொரி போட போகிறோம். மீனுக்கு அடுத்து அங்கே ஒரு காளி கோவில் தெரியுது. அந்த காளி கோவிலுக்கு தான் போக போகிறோம். காளி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவன் கோவிலுக்கு போகலாம். கோவில் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க பச்சை பசேல்னு அழகாக தான் இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஒரு சன்னதி இருக்குது. அந்த ஒரு சன்னதியும் பார்த்திங்கன்னா அந்த காளி கோவிலில் காளி அம்மனுக்கு தான் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சன்னதி இருக்குது. நேராக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு சன்னதி இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அங்கே பார்த்திங்கன்னா மெயினான சன்னதி அதுதான். காளி கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் உள்ளே போகிறோம்.
கோவில் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடத்தையுமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சீசன் டைம் இல்லை, அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. ரொம்பவுமே மனசுக்கு நிம்மதியாக அமைதியை தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்க்குற இந்த விஷுவல் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு விநாயகர் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முருகர் கோவில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம கோவில் உள்ளே போக போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் ஒன்று தெரியுது பாருங்கள். இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து நந்தி வந்து இங்கேருந்து டேரெக்டாக உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா உள்ளே நமக்கு சிவன் லிங்கம் இருக்கும். இங்கே முதன்மையான கடவுள் சிவபெருமான் தான். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானோட ரத்தின சபைன்னு சொல்லுவாங்க. ரத்தின சபைன்றது ரொம்ப சிறப்புமிக்க சபை. திருவண்ணாமலைக்கு சமமான ஒரு கோவில் இந்த கோவில். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். என்ட்ரன்ஸில் வந்து மேலே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஒவ்வொரு கோவில் 5 பஞ்சபூத ஸ்தலங்களை குறிப்பாங்க. அந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் வந்து என்னென்ன மாதிரியான இடங்கள் அப்படின்றத அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க. கோவில் உள்ளே பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து நிறைய லிங்கங்கள் இருந்துச்சு. சுற்றிலும் பார்த்திங்கன்னா இத்தனை லிங்கத்தை ஒரே கோவிலில் பார்க்குறது அதிசயம்தான். திருவண்ணாமலையில் எப்படி வர்ணலிங்கம், வாயுலிங்கம் இந்த மாதிரி நிறைய லிங்கம் இருக்கோ போகிற கிரிவல பாதையில், அதே மாதிரி இங்கேயும் வந்து கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய லிங்கங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு லிங்கத்தோடைய பேராக இருக்குது. அந்தந்த லிங்கத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த போர்ட்லேயே வந்து போட்டிருக்கு இந்த மாதிரி லிங்கம் எந்த கோவிலில் இருக்கும் அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமி தரிசனம் முடிஞ்சுது. இப்போ வெளியே வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய செவுறு பாருங்கள். சுற்றிலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடந்து போகிறதுக்கு எவ்வளோ தூய்மையாக வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நீட்டான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரத்துக்கு கீழே ரொம்ப அழகாக ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்குது. இந்த மரம் ரொம்ப ரொம்ப பழமையான மரம். இந்த இடத்த பற்றி நியூஸ்லலாம் கூட ஒரு வாட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேலி எல்லாம் போட்டிருக்காங்க, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, யார் வேணாலும் போய் சிவலிங்கத்தை தொட்டு கும்பிடலாம். இப்போ தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்குது, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து நாம் கோவிலுக்கு உள்ளவே பசுமாடெல்லாம் பராமரிக்கிற ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பசுமாடு இருந்துச்சு, வைக்கோல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் பக்தர்கள் வந்து அவங்க ஒரு புல்லுக்கட்டு, கீரை இந்த மாதிரி வாங்கி இந்த பசுமாட்டுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். சாப்பிட்டுருச்சு நல்லா. இது வில்வ மரம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வில்வ காயெலாம் இருக்குது பாருங்கள் மரத்தில். சிவன் கோயிலில் சாமிக்கு வந்து வில்வத்தை படைக்கிறது ரொம்ப விசேஷம். வில்வ மரம் கோவில்லே இருக்குது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.